ஈழ அரசியலை பற்றி பேசும் பொழுது கூட இன்றைக்கும் கூட 10 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இவர் ஈழத்துக்காக தான் பேசியதாகவும் அது ஒரு ஈழ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கியதாகவும் இவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கின்றார். அதோடு மட்டுமில்லாமல் பெரும் அளவிற்கு ஈழ மக்களிடமிருந்து தன்னுடைய ஆதாயங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அதாவது ஆதாயங்களை பெற்றுக்கொண்ட மனிதர் அதற்கான ஒரு பரிகாரமாக கூட ஒரு நேர்மையான அரசியல் கிடையாது. நேர்மையான அரசியல் என்பது சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு ஈழத்திற்காக ஒரு ரத்தத்தில் அவர்கள் ரத்தம் சிந்தி நிலத்தினும் அதனுடைய அடையாளங்களை பயன்படுத்தி தனக்காக தன்னிச்சையாக செயல்படுவதற்கு ஒரு அரசியல் களத்தில் தமிழகத்தில் இருக்கின்றார். பிறகு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசும் பொழுது கூட அவருக்கு ஒரு தன்னை அதிபராகவும் ஒரு தமிழ் தேசியத்தின் ஒரு அடையாளமாக தமிழ் தேசியத்தின் அடையாளம் கூட அவர் கிடையாது. இதில் நம்ம ஈழத்தின் அடையாளமும் கிடையாது. அவர் ஈழத்தின் அடையாளம் எப்படி சீமானாக முடியும்? ஈழத்தின் பாரம்பரியம், ஈழ அரசியல், ஈழ வரலாறு இவற்றில் எங்கேனும் ஒரு இடத்தில் அவருக்கு ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு துளி கூட அவருக்கு பங்கு கிடையாது. அந்த மக்களின் ரத்தத்தையும் மக்களின் வாழ்க்கையும் தன்னுடைய ஒரு ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கு தமிழகத்தின் கொள்கை சித்தாந்தத்தின் குரல் வலையை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். ஈழம் தொடர்பான பிரச்சனை இல்லை, அங்க நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹைடிங் தி எலிஃபென்ட் புத்தகம் விரிவா பேசும். நீங்க அப்படி ஒரு ஸ்காலரா ஒரு ஆய்வாளரா நீங்க உள்ள போயிட்டு நீங்க பல விஷயத்த மனித உரிமை செயல்பட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட தான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஈழம் அரசியல் தான் இப்ப சீமானுடைய அடையாளம். அதுதான் அவர் தமிழ்நாட்டுல செய்யற அரசியலோட அடையாளம் அப்படிங்கிறது. அங்கதான் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கும். இப்ப அந்த அரசியலுக்கும் அவருக்குமே சம்மந்தம் இல்ல, அங்க அவர் எதுவுமே செய்யலன்னு நீங்க சொல்றது. இதுக்கு முன்பு திமுக காரங்க செய்வாங்க, இப்படி விமர்சனம் பண்ணுவாங்க, பெரிய அரசியல் விமர்சனம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேற. ஒரு பேராசிரியரா இருந்துகிட்டு ஒரு மனித உரிமை செயல்பாட்டரா இருந்துகிட்டு நீங்க ஈழத்துக்கும் சீமானுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அதோட பின்னணி நீங்க இப்ப ஈழத்திற்காக தியாகம் செய்தவர்கள் எடுத்துக்கொள்வது, ஈழ போராட்டத்திற்காகவும் ஈழ விடுதலைக்காகவும் ஈழ மக்களின் உரிமைக்காகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஐயா நெடுமாறன் ஆகட்டும், மதிப்பிற்குரிய வைகோ அவர்களாகட்டும், கொளத்தூர் மணியனன் ஆகட்டும், மதிப்பிற்குரிய சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஆகட்டும், இத்தனை எல்லா கட்சிகளிலும் இருக்கின்றார்கள். இது எனக்கு தெரிந்த ஒரு சில பெயர்களை சொல்றேன். உண்மையிலேயே எல்லா கட்சியிலும் இருக்கின்றனர். இவர்களில் யாரேனும் தன்னை ஒரு தமிழகத்தின் தளபதியாகவும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரின் தளபதியாக அவர்கள் காண்பித்துக் கொண்டார்களா? கிடையவே கிடையாது. அதோடு மட்டுமில்லாமல் இவர் எந்த ஈழ அமைப்பு ஈழத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான கூட்டம் நடந்தாலும் யாருடனும் கலந்து தனியாக இவருக்கு மட்டும் ஒரு மேடை இருக்க வேண்டும். இவர் தன்னைத்தானே ஒரு தனி சக்தியாக அடையாளம், இந்த ஈழத்தின் ரத்தம், ஈழ விடுதலைக்கான ஒரு இத்தனை துயரங்களையும் இவர் மேடையாக அமைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு பிறகு இன்றைக்கு அந்த மேடை மீது ஏறி நின்று தமிழகத்தின் அரசியல் கொள்கை சித்தாந்தத்தின் குரல் வலையை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். இது தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இது தமிழகத்தின் திராவிட இயக்கங்கள், திராவிட அமைப்புகள், திராவிட மக்கள் சக்தி எதுவுமே எந்த விதமான யாருமே பேசப் போவது கிடையாது. ஆனால் இன்று அந்த நிலை கிடையாது. 10 வருடங்கள் அவள் இந்த ஒரு அரசியல் சூதாட்டம் ஆடிவிட்டார். 10-12 வருடங்கள் அவருடைய அரசியல் சூதாட்டம் ஆடி இன்றைக்கு இவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் துருப்புச் சீட்டாகத்தான் இன்று அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க திராவிட அரசியலை பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் நீங்க முதலாவதாக தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதற்கு சீமான் யார்? அந்த தமிழ் தேசியத்தை நீங்க தமிழ் தேசியத்தை சீமான் பேசுவது முதலாவது கேள்வி, அதே அடிப்படையாக கேள்வி. தமிழ் தேசியம் பற்றி நான் பேசுவேன். தமிழ் தேசியம் பற்றியோ அல்லது திராவிடம் பற்றியோ அல்லது ஈழம் பற்றியோ இன்னார்தான் பேசணும்னு சொல்லி ஒரு வரவே இல்லை. இல்ல யாருனாலும் பேசலாம், எல்லாரும் பேசலாம். ஆனால் மக்களை பிரித்தாளக்கூடிய யாருக்குமே பேசுவதற்கு அது உரிமை கிடையாது. மக்களை தமிழகத்தில் இருந்து கொண்டு தமிழர்களுடைய அடையாளத்தை நாங்கள் தாய்மொழி எது, தாய்மொழி உனக்கு தாய்மொழி இதுவா, உன்னுடைய நிலம் எது, தமிழகத்தில் அனைவரும் எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் 500-100 ஆண்டுகள் இருந்த மக்கள் எல்லாருக்கும் இவர் யார் யாருக்காக இந்த கருத்துக்களை இவருக்கு இந்த சொல்லுவாங்க அது சான்றிதழ் கொடுப்பதற்கு தான் இவர் சீமான் வேலையா?
நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துற, நீ மக்களை பிரித்து ஆளுகின்ற ஒரு கருவியாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். தமிழகத்துக்குள்ளேயே தமிழர்களுக்குள்ளாகவே தமிழர்களுக்கு மற்றொரு திராவிடம் பேசுகின்ற தமிழ் தேசியம் என்று ஒரு பிரித்தாளுக்குடன் என்னை பொறுத்தமட்டில் இவையெல்லாம் அரசியல் சிந்தனை ஒரு நீரோட்டங்கள். திராவிடமும் ஒரு மிகப்பெரிய நீரோட்டம், தமிழ் தேசியமும் ஒரு நீரோட்டம் இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தையே தமிழ் மக்களையே 2 பிரிவுகளாக பிரித்து இதன் மூலமாக அங்க வடக்கிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை திராவிட கட்சிகளுக்கு ஒழிப்பதற்கு திராவிடத்தை என்ற கொள்கை சித்தாந்தத்தை ஒழித்தால் ஒழிய அவர்களுக்கு தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க முடியாது என்று சொல்லும் பொழுது இந்த சீமான் பேசுகின்ற தமிழ் தேசியத்தை தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், குறிப்பாக அண்ணாமலை அவர்களாகட்டும் அல்லது அவர்களுடைய முக்கியமான அடையாள தலைவர்களாகட்டும் அனைவருமே சீமான் பேசுகின்ற தமிழ் தேசியம். ஆனால் தமிழ் தேசியம் அது கிடையாது. எத்தனையோ அறிவுசார் தளத்திலிருந்தும் மிகப்பெரிய வல்லுநர்களும் வளமைகளும் அரசியல் மேதைகளும் தமிழ் தேசியம் பேசியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களை ஒருவருக்கொரு எதிராக ஒரு நிலைப்பாட்டில் கொண்டு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே பேசியது கிடையாது. இத்தகைய ஒரு கலவர மனப்பான்மையும் தன்னுடைய சொந்த அரசியலுக்காக எதையும் என்னால் சொல்ல முடியும் என்றால் இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன காரணம் என்றால் நீங்கள் இந்த 10-15 ஆண்டுகளில் நீங்க பார்த்தீர்கள், ஐயா நெடுமாறன் போகின்ற ஒரு கூட்டமாகட்டும், இவர் மற்ற தலைவர்களுடன் உட்கார்ந்து பேச மாட்டார். அல்லது வைகோ அவர்களை இவர் வசைபாடிய பொழுது யாருமே தமிழகத்தில் இவருக்கு எதிராக பேசவில்லை. குளத்தூர் மணியண்ணன் போன்ற ஒரு முக்கியமான தலைவர்களாகட்டும், இவர்கள் எல்லாம் இவரை எதிர்க்க வேண்டாம், தேவையில்லை என்று ஒரு பெருந்தன்மையோடு சென்றவர்கள். இத்தனைக்கும் ஈழத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத சீமானுக்கு அவர் அது போக வர வழிகாட்டி கொடுத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களையெல்லாம் இவர் வசைப்பாடிய போது கூட தமிழகத்தில் யாருமே இவரை எதிர்க்கவில்லை. இது ஒரு பாசிச அரசியலின் அடிப்படை ஒரு அடையாளம். ஏனென்றால் தன்னை சார்ந்தவர்களும் தன்னை சுற்றியும் யாருமே இதை பற்றி பேசக்கூடாது, தான் ஒரு தன்னிகரற்ற தனித்துவம் மிக்க ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு பாசிசவாசியின் பாசிசம் பேசுகின்றவர்கள் ஒரு சிறப்பு குணம், ஒரு அடையாளம் கூட இதை இவர் செய்து கொண்டிருந்தார். பிறகு இவருக்கு ஒரு தமிழகத்தின் அரசியலில் ஒரு வாக்கு அரசியலில் ஒரு தேர்தல் அரசியல் செய்யும் பொழுது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கின்றது. ஆதலால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் எதிர் அரசியல் எதிர்வினை செய்யும் பொழுதுதான் தன்னை ஒரு அடையாளமாக பார்க்க முடியும் என்று தெரிகிறது இவருக்கு. ஆதலால் தான் இன்றைக்கு இவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டுமா அல்லது தமிழ் தேசியம் பற்றி பற்றுடன் பேசுகின்றாரா என்பதை பற்றி ஒரு விளக்கம் வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பெரியாரை இவர் நினைக்கும் பொழுதெல்லாம் பெரியாரை வசைப்பாடினால் யாருமே ஒன்றுமே கேட்க மாட்டார்கள் என்று சொல்லுவது நினைப்பது கூட மிகப்பெரிய ஒரு அரசியல் தவறு அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதோடு மட்டும் அநாகரிகமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துவது, அநாகரிகமான கருத்துக்களை முன்வைப்பது, இது தமிழக அரசியல் இவரை யாருமே எதிர்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அது தவறு. ஆனால் வாக்கு அரசியல் சொல்லும் பொழுது அவர் வெற்றி பெறுகின்றார், மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இரண்டாம் பட்சம். ஆனால் தொடர்ந்து அதை பற்றியே பேசுவதும் இவர் கடந்த சமீப அண்மையில் நடந்த இவர் கூறிய கருத்துகள் இவர் கூறிய கருத்துகளுக்கு சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது அண்ணாமலை என்னிடம் இது சான்றுகள் இருக்கின்றன அல்லது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என எங்களிடம் சாட்சிகள் இருக்கின்றன. நீங்கள் அண்ணாமலையிடம் சாட்சி இருக்கின்றது, பிறகு இவரிடம் இவர் பேசுகின்றார் என்றால் இப்ப 2 பேருமே சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதை பேசலாம் அல்லவா? அல்லது சாட்சியங்கள் இத்தனை காலம் வைத்திருந்த அண்ணாமலை இதை கொண்டு ஏன் பேசவில்லை? சாட்சியங்களை வைத்துக் கொண்டு எதற்காக? அதே சாட்சியங்கள் அவரிடம் இருக்கின்றது, இவர் அதை பற்றி பேசுகின்றார்கள். இவர்களுக்குள்ளால் ஒரு இடைப்பட்ட ஒரு ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இணைந்து செயல்படுகின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இதற்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்திலும் கூட 2-3 நாட்களுக்கு முன்பாக கவர்னர் ஆளுநர் அவர்களுக்கும் தமிழக அரசிற்கும் முரண்பாடு என்ற ஒரு ஆளுநர் தமிழ்த்தாய் வாழ்த்திலிருந்து நீக்கிய வரிகளிலிருந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அதற்கு 3 நாள்கள் முன்பாக சீமான் அவர்கள் அதே நிலைப்பாட்டை எடுத்து செய்கின்றார். அப்பொழுது நீங்கள் ஒரு ஆளுநர், ஒரு மாநிலத்தின் ஆளுநர், ஒரு மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், நீங்கள் அனைத்துமே இணைந்து செயல்படுவது தமிழ் தேசியமா?
இதை நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து எதை திசை திருப்பீர்கள்? ஆரியத்திற்கும் தமிழ் திராவிடத்திற்கும் நடந்து வருகின்ற ஒரு எத்தனையோ ஆண்டுகளான ஒரு ஒரு கலாச்சார ஒரு யுத்தம், கலாச்சார அரசியல், கலாச்சார போராட்டம், இவை அனைத்துமே மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் நாம் வந்து இன்றைக்கும் நம்முடைய உரிமைக்காக இந்த திராவிடம் என்ற ஒரு அடையாளத்தில் இதை பேசும் பொழுதும் கொண்டு வரும்போது இந்த திராவிடத்தை உடைத்தெரிக்க வேண்டும். நான் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது, அரசியல் இயக்கத்தில் உறுப்பினர் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து இந்தியா என்ற ஒரு நாட்டின் மீதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை. அந்த தமிழ் மண் என்னுடைய தாய் மண், இந்தியா என்னுடைய நாடு. அப்படி நாங்கள் கருத்து உனக்கு வந்து நீங்க வந்து தமிழ் தேசியத்தை, தமிழ் பிரிவினைவாதம் பேசுவதை பற்றியும் கூட ஒரு நிலைப்பாடு கிடையாது. மிக்க நன்றி. இந்த நேர்காணல் இணைந்தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.